கர்நாடகாவில் இருக்கிற கோவிலை குறி வைக்கிறாங்க. முக்கியமாக எந்தெந்த கோவிலில் குளங்கள் இருக்கோ அந்த கோவிலை குறி வைக்கிறாங்க. இவங்களுடைய டார்கெட்டே பணக்கார பெண்கள் தான். அந்த கோவில் பூசாரி கிட்ட எப்படியோ பேசி அங்கவே தங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க தங்கியிருந்து பணக்கார பெண்கள் தன்னுடைய கஷ்டங்களை கோவில்ல சொல்ல வரும்போது அவங்கள பேசி மயக்கி, உங்க கஷ்டத்துக்கு நான் ஒரு வழி சொல்றேன், அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்கு அப்படின்னு அந்த பரிகாரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வீட்டில் இருக்கிற எல்லா நகைகளையும் போட்டு வந்து இந்த குளக்கரையில முங்கி எழுந்தா உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படின்னு இது மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லி அவங்கள அழைக்கிறாங்க. அவங்களும் கெம்பம்மாவோட வார்த்தைக்கு மயங்கி அவங்க நிஜமாவே இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சா தன்னுடைய கஷ்டங்கள் போகும் அப்படின்னு கெம்பம்மாவை நம்பி அந்த கோவிலுக்கும் வராங்க. வரவங்க எல்லாருமே நிறைய நகைகள் போட்டுட்டு வருவாங்க. கெம்பம்மாவும் இந்த நகைகள்லாம் கழட்டி வச்சுட்டு நீங்க போய் குளத்தங்கரையில குளிங்க, இந்த நகைகள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் குளத்தங்கரைக்கு அனுப்புவாங்க. அந்த குளத்துக்கு குளிக்க போனவங்க திரும்பி வரவே இல்லை. கெம்பம்மாவும் இந்த நகைகளை எல்லாம் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கும் போறாங்க. அங்க இருக்கிற யாருக்குமே எந்த சந்தேகமுமே வரல. ஏன் அப்படின்னா அந்த பெண் குளத்துல முங்கிதான் இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலைகளை கொஞ்சம் கூட சந்தேகமே வராம கெம்பம்மா பண்றாங்க.